கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 12 ஆகிய வசனங்கள். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையையும் செய்யாமல் வீண் அலுவலக்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. இந்த வசனத்தை நம்ம எப்படினாலும் நம்ம பேசலாம். நம்ம ஆன்லைன்ல யூடியூப் மூலியமா பேசும்போது நிறைய குடும்பத்தில் இது பிரயோஜனமா இருக்கும். எனக்கு தெரிந்து ஒரு 3 வருஷம் முன்பாக ஒரு வாலிப சகோதரன் திருமணம் முடிக்கல, ஒரு 37 இல்ல 38 வயசு இருக்கும். கிட்டத்தட்ட 2 வருஷமா அடிக்கடி அடிப்பாங்க, வேலைக்காக ஜெபிக்கணும் அப்படிம்பாங்க. நானும் ஜெபிப்பேன். ஒரு மாதம் ஆகும், எனக்கு இந்த வேலை கிடைச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் மறுபடியும் ஜெபிப்பேன். அடுத்தால கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அடிப்பாங்க. எனக்கு அந்த வேலை பிடிக்கல, நான் ரொம்ப படிச்சிருக்கேன், எனக்கு உள்ளூரில் இவ்வளோதான் சம்பளம் தராங்க, அதனால நான் போகல, நான் கேட்டு விசாரிச்சு நான் போகல அப்படிம்பாங்க. மறுபடியும் ஜெபிப்பேன். ஆக மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 20 வேலை 30 வேலையை அவங்க கழிச்சுக்கிட்டே இருந்தாங்களே தவிர வேலைக்கே போகல. கல்யாணமும் முடிக்கல, வயசு 37 38 வயசு. சில குடும்பத்தில் உள்ளூர்ல இருப்பாங்க, அம்மா அப்பா கூட இருப்பாங்க, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்வாங்க, கரெக்டான வயசுல பார்த்தா கல்யாணம் முடிச்சுட்டு போயிடுவாங்க. சில குடும்பத்தில் வீட்டில் அம்மா அப்பா சொல்லுவாங்க, பக்கத்துல இந்த இடத்துல போய் வேலை பாரு அப்படிம்பாங்க. ஆனா வேலை பார்க்க மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்னைய வேணா சொல்றேன், அதுலேயும் சில கருத்து இருக்கு. நான் 11 வயசுல நான் வேலைக்கு போனாள். 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்னை வேலைக்கு அனுப்பி விட்டாங்க. வேலைக்கு போனேன். காலையில் 7 மணிக்கு போவேன், ராத்திரி 9 மணிக்கு தான் வருவேன், இல்லை 10 மணிக்கு வருவேன். நான் எத்தனை வயசுல சொல்றேன்? 11 வயசுல. 11 வயசுலயே நான் 15 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை பார்ப்பேன். ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? எனக்கு 3 ரூபா. கர்த்தருடைய கிருபையினால சொல்றேன், ஊழித்து வரதுக்கு முன்பாக ஒரு 25 வருஷம் நான் வேலை பார்த்துருப்பேன். ஆனால் எல்லா நாளுமே வேலை பார்ப்பேன். ஞாயிற்றுக்கிழமையும் எதையாவது உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பேன். வியாபாரத்தில் இருக்கும்போது 31 நாளும் வேலை பார்ப்பேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 1/2 மணி நேரம் சர்ச்சுக்கு போவேன், அவ்வளோதான். பைபிள்லாம் வாசிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன். இயேசு எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியாது, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியாது, பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியாது. கையில் பைபிள் எடுத்துலாம் வாசிக்க மாட்டேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு பைபிள் கொண்டு போயிடுவேன். முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண மாட்டேன். இதான் என்னுடைய வாழ்க்கை. நான் உபத்திரத்தில் வரும்போது கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழலை, உண்மையாக வாழலை, கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியலைன்னு சொல்லி அறிந்து கொண்டேன். மனம் திரும்ப ஆரம்பித்தேன். பாவ மன்னிப்பு வேணும்னு சொல்லி கேட்டேன். அவர் ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்தார். இந்த நிமிஷம் வரையும் உயிரோட இருக்கேன். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால், சிலவங்களுக்கு ஆட்டைய போடணும், அடுத்த வீட்டு சொத்தை ஏமாத்தணும், கொள்ளை அடிக்கணும், களவாண்டு சாப்பிடணும், அவன் நல்லா இருக்கானே அவனை போல நானும் வாழணும். ஆனா வேலை செய்ய மாட்டாங்க, ஆனா அடுத்தவனை போல வாழணும். இப்ப நிறைய குடும்பத்துல இப்ப அப்படிதான் இருக்கிறாங்க. ஒரே நாள்ல கோடீஸ்வரன் ஆயிரணும், ஒரே நாள்ல பணக்காரன் ஆயிரணும், ஒரே நாள்ல வீடு கட்டிடணும், ஒரே நாள்ல கார் வாங்கிடணும், ஆனா வேலை செய்ய மாட்டாங்க. இப்ப நிறைய குடும்பத்துல இப்ப என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படின்னா,
வேலை செய்யாம சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்தை இயேசு எப்படி ஆசீர்வதிப்பார்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. கையின் கிரியையிலே கர்த்தர் ஆசீர்வதிப்பான்னு சொல்லி போட்டிருக்கு. இப்ப களவாண்டு சாப்பிடணும், திருடி சாப்பிடணும், கொள்ளையடிச்சு சாப்பிடணும், அடுத்தவனை ஏமாத்தி சாப்பிடணும், எப்படியாவது சாப்பிடணும். கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா வேதம் என்ன தெளிவா அழகா எழுதப்பட்டிருக்கு. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது. வேலை செய்யலையா சாப்பிடாத. ஒரு சரீரத்துல பலவீனமா இருக்கு, படுக்கையா இருக்காங்க, ஆக்சிடென்ட் ஆயிட்டு உடம்பு சரியில்லாம இருக்காங்க, வியாதியா இருக்காங்க, வயசாயிட்டு, அவங்க வேற. ஆனா சில குடும்பத்திலே பல பிரச்சனை. சில ஜெபகுறிப்பு வரும், என் பையன் தண்ணி அடிச்சுட்டு பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்கான், தவறான தொடர்பு, தவறான ஃப்ரெண்ட்ஷிப், தவறான பிள்ளைகள்கிட்ட எத்தனையோ ஜெபகுறிப்பு வந்துட்டு இருக்கு. வேலைக்கு போக மாட்டேங்கான், ஒரு நல்ல கல்யாணம் முடிச்சுன்னு சொல்லி ஆசைப்படுறேன், என் பையன் வேலைக்கு போக மாட்டேங்கான். எத்தனை ஜெபகுறிப்பு. ஒருவன் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது. வேலை செய்ய இஷ்டம் இல்லப்பா, சாப்பிடாத அப்படின்னு சொல்றது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய குடும்பத்திலே வீட்டுல 6 பேர் 8 பேர் இருப்பாங்க. அந்த குடும்ப தலைவர் மட்டும் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அப்படி இல்லைன்னா அம்மா அப்பா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. பிள்ளைகள் பார்த்தா திருமணம் முடிகிற வயசா இருக்கும், பிள்ளைகளுக்கு வயசு அதிகமா இருக்கும், வேலைக்கு போக மாட்டாங்க. சில வீட்டுல அம்மா அப்பா வருத்தப்படுவாங்க. சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வேலை செய்ய மனசே இருக்காது. இப்ப நிறைய குடும்பத்துல இப்ப அப்படிதான் இருக்கு. காலம் கடைசியா இருக்கு. கையில இருக்க செல்போனை வச்சுக்கிட்டு காலையில இருந்து ராத்திரி வரைய கேம் விளையாண்டுட்டு, ஆன்லைன்ல போய் எதையாவது பார்த்துக்கிட்டு, தேவையில்லாத வெப்சைட்ல போய் அவரு தேவையில்லாத படம் பார்த்துக்கிட்டு, தேவையில்லாத நபர்கிட்ட பேசிக்கிட்டு பல மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு, சில குடும்பத்துல கஞ்சா பழக்கம், அப்படி இல்லைன்னா சீரட் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, கோயில பழக்கம், விபச்சார அடிமை, எங்கேயாவது போய் இடத்துல போய் சிக்கி கொள்வாங்க. ஒரு மனுஷன் வேலை செஞ்சு அந்த ரூபாயை வீட்டுக்கு கொண்டு வந்தான் அப்படின்னாலே அந்த குடும்பத்துல பாதி பிரச்சனை வராது. நிறைய குடும்பத்துல தாய்மார் ஏன் கண்ணீர் வடிக்கிறாங்க அப்படின்னா, என் புருஷன் வேலைக்கு போக மாட்டேங்கான். அதான் நிறைய குடும்பத்துல பிரச்சனை. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு கட்டளை இட்டோமே. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை? இதான் பிரச்சனை. நிறைய குடும்பத்துல ஏன் கடன் கூடிட்டே போகுது? வேலை செய்ய மாட்டாங்க, வெளியே வட்டிக்கு பணம் வாங்கிடுவாங்க, அப்புறம் வெளியில எங்கேயோ பணம் வாங்கிடுவாங்க. லாஸ்ட் பார்த்தா வீட்டுல கடன் கூடிட்டே இருக்கும். ஒரு குடும்பத்துல ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு, கணவர் இறந்து போயிட்டாரு, பிள்ளைய வளர்த்தாச்சு, பையன் வேலைக்கு போக மாட்டேங்கான், வண்டி வேணுங்க, செல்போன் வேணுங்க, எனக்கு இந்த பைக் தான் வேணுங்க. அவங்க பார்த்தா வீட்டு வேலை பார்க்குறாங்க. பையன் பெரிய பையன் ஆயிட்டான், படிச்சு ரெடி ஆயிட்டான், ஆனா வேலைக்கு போக மாட்டேங்கான். அந்த அம்மா பார்த்தா கடன் வாங்கி அப்புறம் பைக் வாங்கி கொடுக்குறாங்க, செல்போன் வாங்கி கொடுக்காங்க. இவன் பார்த்தா தண்ணி அடிச்சுட்டு தேவையில்லா ஃப்ரெண்ட்ஷிப்போட போய் வண்டியில் எங்கேயா கீழே விழுந்துட்டு நிறைய குடும்பத்துல இந்த பிரச்சனை ஓடிட்டு. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளை இட்டோமே. வசனம் இப்படிதான்ப்பா எழுதப்பட்டிருக்கு. நம்ம இரவு நேரத்தில் வேதத்தை தியானிக்கும் போது நம்ம குடும்பம், நம்மளுடைய வாழ்க்கை எல்லாம் எப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க முடியும். உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல், அடுத்த வேட என்ன சொல்றாருன்னா, உங்களில் சிலர், எல்லாரும் கிடையாது, எல்லாரும் கிடையாது, மறுபடியும் சொல்ற, எல்லாரும் கிடையாது, சிலர் யாதொரு வேலையையும், எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. 24 மணி நேரம் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. வீட்லையும் செய்ய மாட்டாங்க, வெளியும் செய்ய மாட்டாங்க, போகவும் மாட்டாங்க, வரவும் மாட்டாங்க, வேலையே செய்ய மாட்டாங்க. வேலையே செய்யாம வாழணும். இப்ப கடைசி காலத்துல இப்ப அக்கிரமம் பெருகி போச்சு. வேலை செய்ய மாட்டாங்களாம், ஆனா 24 மணி நேரம் யாரோ ஒருத்தவங்க வேலை செய்யணும். இப்ப நிறைய குடும்பத்துல பணம் மட்டும் வேணும், ஆனா வேலை செய்ய மாட்டாங்க, துன்மார்க்கமா வாழ்றாங்க. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவலக்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். அதுல ஒரு வேர்டு யூஸ் பண்றாரு, ஒழுங்கற்று. ஒழுங்கா இருக்கிறவங்க அழகா போய் வேலை பார்த்து சாப்பிடுவாங்க. இப்ப என் வீட்டுல நான் சொல்ல முடியும்,
எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் இறந்து போயிட்டாங்க. நான் சின்ன வயசுல வேலை செஞ்சேன். எனக்கு தெரிஞ்ச நான் இருந்த இடத்துல போனால், நீ இப்போ எங்கே கடை வச்சிருக்க அப்படிம்பாங்க. நான் வியாபாரம் பார்த்தேன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷன் வேலை செஞ்சான் அப்படின்னாலே அவன் வேற எந்த இடத்துலையும் போய் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டான். காலையில் கடைக்கு போனால் 5 மணிக்கு போவோம், ராத்திரி 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வரும். எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு மைண்ட்ல தேவையில்லை எண்ணங்கள் வராது. இன்னும் நிறைய குடும்பத்துல எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, வேலை செய்யறதே கிடையாது. இஷ்டம் போல துணிகரமா, துன்மார்க்கமா, தேவையில்லா ஃப்ரெண்டோடு தேவையில்லா இடத்துல நின்றுகிட்டு, தேவையில்லாம பணத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் வீட்டுல வந்து அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்திட்டு, மனைவியை கஷ்டப்படுத்திட்டு, வீட்டுல இருக்க வயசான தாத்தா பாட்டியை கஷ்டப்படுத்திட்டு, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, தேவையில்லாம எங்கேயோ வீண் அலுவலக்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். ஒழுங்கற்று திரியும் போது வீட்டுல கடன், பிரச்சனை, தரித்திரம், நிந்தை, அவமானம் எல்லாம் வீட்டுல வந்துடும். நிறைய குடும்பத்துல நிறைய படிச்சிருக்காங்க, 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி எல்லாம் படிச்சிருக்காங்க. ஆனா வேலைக்கு போக மாட்டேங்காங்க. கேட்டா வேலை இல்லை அப்படின்னாங்க. பக்கத்துல வேலைக்கு வந்திருக்கும், ஒரு 20,000 சம்பளமோ இல்ல 30,000 சம்பளமோ இல்ல 15,000 சம்பளமோ வந்திருக்கும். ஆனா அந்த வேலை நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொன்னேன். என் வாழ்க்கையில் நான் 3 ரூபா சம்பளத்துக்கு நான் வேலைக்கு போனேன் அப்படின்னு. நிறைய குடும்பத்தில் நாங்கள் வெளிநாட்டுக்கு தான் போவோம், நாங்கள் அங்கே தான் போவோம், இங்கே தான் போவோம்னு சொல்லிட்டு வீட்டில் அம்மா அப்பா சொல்லிட்டு வேலைக்கு போக மாட்டேங்காங்க. நிறைய குடும்பத்தை அப்படி சொல்ல முடியும். ஒரு குடும்பத்தில் ஏன் கடன் கூடுது, ஏன் பிரச்சனை வருது, ஏன் போராட்டம் வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது, நார்மலாக நம்ம வீட்டுள்ள காரியத்தை அப்படி சொல்கிறேன். ஒரு மனுஷன் வேலை பார்த்து சாப்பிட்டால் கையின் கிரியில தேவன் ஆசீர்வதிப்பார். வேலை செய்யாமல் ஒழுங்கற்று திரியும் போது அந்த குடும்பத்தை தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார்? வேலையே செய்ய மாட்டாங்களாம், வேலை செய்ய மனசே இருக்காதான். வேலை செய்ய மனசே இல்லைன்னா தேவனை எப்படி ஆசீர்வதிப்பார்? ஒழுங்கற்று தெரிஞ்சா தேவனை எப்படி ஆசீர்வதிப்பார்? இஷ்டம் போல வாழ்ந்தால் எப்படி தேவன் ஆசீர்வதிப்பார்? ஆனா நாங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு மட்டும் போயிடுவோம் அப்படின்வாங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க. எப்படி? இப்படிதான் நிறைய குடும்பத்துல இருக்கு. இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து, 12ஆம் வசனம் அழகா தெளிவா ஆன்சர் சொல்றாரு. இப்படிப்பட்டவர்கள், இந்த மாதிரி வாழ்றவங்க அமைதியா இருக்கணுமா, அமைதலோடு வேலை செஞ்சு தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று. தங்கள் சொந்த சாப்பாடு அப்படின்னா வேலை செஞ்சா ஒரு சம்பளம் கொடுப்பாங்க, அந்த சம்பளத்தை வச்சு சாப்பிடு அப்படிங்க. நான் 1 மாசம் வேலை பார்ப்பேன், அடுத்த மாசம் ஒரு கவர்ல வச்சு கொஞ்சோண்டு பணம் தருவாங்க. நான் முதல் மாசம் நான் வேலை பார்த்து சம்பளம் வாங்கினேன் 45 ரூபா. 45 ரூபா சம்பளம் வாங்கிட்டு எங்க அம்மாட்ட கொண்டு கொடுத்தேன். அம்மா எனக்கு 45 ரூபா சம்பளம் கொடுத்துருங்கம்மா அப்படின்னு. அந்த 45 ரூபா வாங்கிட்டு தான் நாங்க சாப்பிட்டோம், வேலை செஞ்சுதான் சாப்பிட்டோம். இன்று நிறைய குடும்பத்துல வேலையே செய்யற கிடையாது. அடுத்த குடும்பத்தை கெடுக்கணும், அடுத்த சொத்தை எப்படியோ ஆட்டைய போடணும். அந்த வீட்டுக்குள்ள சாபம் வருமா வராதா? அந்த வீட்டுக்குள்ள ஒரு வியாதியோ, ஒரு பலவீனமோ, ஒரு பிரச்சனையோ, இல்ல ஒரு அசுத்தாவியோ, இல்ல பொல்லாதாவியோ வருமா வராதா? பிசாசுக்கு இடம் கொடுத்தா வந்துருமே. இந்த நிறைய குடும்பத்துல பிசாசுக்கு இடம் கொடுக்குறாங்க. இப்படிப்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வாழ்றவங்க அமைதலோடு, சத்தங்கட்டாம அமைதலோடு வேலை செஞ்சு தங்கள் சொந்த சாப்பாட்டை வேலை செஞ்சு சாப்பிடணுமா, அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். இது எல்லாமே ஒரு ஆலோசனையே சொல்றாரு. புத்தி சொல்லுகிறோம் சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்த வேத பகுதி நம்ம தியானிக்கும் போது நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. இரவனத்துக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு நாங்கள் தள்ளி போயிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. குறைகள் குற்றங்கள் தான் மன்னிச்சுங்க. இரவு நேரத்திலே உங்களுடைய பிரசனத்தினாலே மூடுங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. இரவும் போலுமா வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா மாறட்டும், இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறட்டும். எல்லாவற்றைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நன்மையான எந்த ஈவும் ஜோதியிலும் பிதானத்திலிருந்து இறங்கி வருகிறது வேதம் சொல்லியிருப்பா. பூரணமான வரம் உங்க பிள்ளைகளை அப்பா நன்மையினாலும் கிருபையினாலும் வரங்களால் நிரப்புங்க. கர்த்தர் கூட இருங்க. ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில படுத்த படுக்கையில மரண தருவாயிலே டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமையிலே பரிதபித்து சில குடும்பத்திலே
கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. அந்த குடும்பத்தை கர்த்தர் அந்த இரவு நேரத்தில் சந்திக்க வேண்டும். சில குடும்பத்திலே டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமையிலே முடிந்தது என்று சொன்ன அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுக்க கிருபைக்காக நன்றி. உம்முடைய கரத்தில் இருப்பீங்களோ, யாரெல்லாம் பலவீனத்தோடு ஜெபினாலோ உம்முடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. நைட் டியூட்டியில் இருக்கிறாங்க, நைட் நேரத்தில் ட்ராவலிங் இருக்காங்க, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் புறப்பட்டு போக வேண்டும். யாரெல்லாம் ட்ராவலிங்கில் இருக்காங்களோ அந்த குடும்பத்தோட கர்த்தர் கூட இருக்க வேண்டும். வேலை பார்க்குற எல்லா இடத்துலையுமே கர்த்தருடைய கரம் விசேஷமாக பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். நைட் நேரத்தில் உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. தேவையில்லா எண்ணங்கள், தேவையில்லா சிந்தனைகள், தேவையில்லா ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லா மதுபான அடிமை, தேவையில்லா விபச்சார அடிமைகளை போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் கிருபை செய்யுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ, இரவும் மூலமா யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க, அவங்களோட உள்ளத்துல இருக்க எல்லா பாரத்தையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. இரவும் மூலமா ஜெபிக்கணும், எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. விசேஷமாக யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அவனோட அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க, அவனுடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்க. சகலவிதமான வாசல் திறந்து கர்த்தர் நன்மையினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இரவும் மூலமா தாழ்த்துறாங்க, இந்த குடும்பம் பல மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டும். எந்தெந்த குடும்பத்துல கடன் பிரச்சனை கஷ்டப்படுறாங்களோ, பலவீனத்தோடு படுத்த படுக்கையில, சில குடும்பத்திலே தனிமை, சில குடும்பத்தில் திக்கற்றப்பில் இருக்காங்க, சில குடும்பத்துல முதியோர் இருக்காங்க, சில குடும்பத்திலே நைட் நேரத்தில் கண்ணீர் வடிக்கிறாங்க, நிந்தை அவமானம், சில குடும்பத்தில் கடன் பிரச்சனை, தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், சில குடும்பத்தில் கெட்ட சொப்பனம், தேவையில்லை எண்ணங்கள். நைட் நேரத்திலே அப்பா எல்லாராலும் மனுஷனால கைவிடப்பட்ட நிலைமை எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்தெந்த ஆவியல் போராடி கொண்டிருக்கோ, சத்ருவின் கிரியைகள் இயேசுக்கு ரத்தத்தினால நாமத்தை சுட்டறியப்பட்ட ராஜா, ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா வானமுள்ள பொல்லாத சபிக்கப்பட்ட எல்லா பொல்லாத ஆவியிலும் இயேசுக்கு ரத்தத்தினால நாமத்தை சுட்டறியப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் விசேஷமா ஆசீர்வதிக்க வேண்டும். நைட் நேரத்தில் கற்பத்தின் ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமறிஞ்சு ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாய்மொழியும் ஆசீர்வதிங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்து கொடுங்க ராஜா. திருமணத்துக்காக ஆயத்தமா இருக்காங்க, எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எந்த குடும்பத்துல டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கோ, நிம்மதி இல்லாமல் பலவிதமான பிரச்சனைகளை போராட்டத்தோடு வாழ்றாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் தொட்டு விசேஷமா ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களுடைய கரம் உங்க பிள்ளைகளோட கூட ராஜா. இரவு நேரத்தில் இன்பமா நிறுத்திருக்காங்க, அதிக அளவில் உங்களுடைய சமூகத்துல கண் விழிக்கிறது கிருபை செய்யுங்க ராஜா. தேவையில்லா சொப்பனங்கள், தேவையில்லா எண்ணங்கள், மரண பயம், தற்கொலை எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வதிங்க. செல்போன்லயோ தேவையில்லாத நேரத்தை வேஸ்ட் பண்ணாபடி அப்பா இரவு மூலமா வேதத்தை தியானிக்கிறது கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அப்படிடும். ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. நாளைக்குள்ள நாளை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. வேலைக்கா ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டு போறக்கா ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். நைட் டியூட்டில இருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. கால வேளையில ஜெபித்து வெளியில புறப்பட்டு போயிட்டு இருந்தாங்க. நிறைய குடும்பத்துல வியாபாரிகள் ஜெபிக்கிறாங்க, சிறுதொழில் பார்க்கறாங்க, விவசாயம் பார்க்கறாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. காலையில இந்த நிமிஷம் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ராஜா. படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கரத்துல அப்படின்னோம். தேவையில்லாமல் செல்போனோ, தேவையில்லா ஃப்ரெண்ட்ஷிப்போ, தேவையில்லா ஐக்கியத்துல போய் சிக்கி கொள்ளக்கூடாது. கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்க நாம மட்டும் மேம்படுத்தும். உங்களுடைய கரத்திலே தாழ்த்துடுகிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பருக்கு உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.